எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல அனலிட்டிக்கல் ரீசனிங்ல பார்ட் 2 கொஸ்டின் டிஸ்கஷனை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 ஒன்னு போட்டுக்கோ. அனலிட்டிக்கல் ரீசனிங்ல நம்ம நிறைய கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். நீங்க எதையும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட டான்செட் பிளேலிஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க வியூ பண்ணிக்கலாம். இதுல பிஃபோர் அந்த செஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பெர்சன்டேஜ் ஸ்கோருக்கும் பெர்சன்டைல் ஸ்கோருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம்னு சொல்லியிருந்தோம். சோ அதை நம்ம முதல் பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் அண்ட் பெர்சன்டைல் ஸ்கோர் அப்படிங்கிறது பொதுவா வந்து நம்மளுடைய எடுக்கக்கூடிய மார்க்கை ரெண்டு வகையா மெஷர் பண்ணுவாங்க. ஒன்னு ஆக்சுவல் மார்க். ஆக்சுவல் மார்க்னா நம்ம எவ்வளவு மார்க், எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா வாங்குறோம், எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பா வாங்குறோம், அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஃபைனலா 100க்கு அவுட் ஆஃப் 100க்குன்னு ஒரு மார்க் வரும். அதுதான் வந்து நமக்கு ஆக்சுவல் மார்க். இப்ப அவுட் ஆஃப் 100க்கு நீங்க வந்து ஒரு 40 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க பெர்சன்டேஜ். சோ இதுல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிறது, ஒரு கரெக்ட் கொஸ்டின் அப்படின்னா 1 மார்க். அதுவே ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சு அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். 0.25 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். சோ ஒரு கொஸ்டின் தப்பாச்சு அப்படின்னா நமக்கு 0.25 மார்க் ரெடியூஸ் ஆகும். அப்ப 4 கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா, தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் ரெடியூஸ் ஆயிரும். இத வந்து என்னைக்குமே மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை வந்து நம்ம எக்ஸாம் பத்தின சிலபஸ் பேட்டர்னை டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோலயும். சோ அப்ப ஆக்சுவல் மார்க்ல நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதை கன்வெர்ட் பண்றது பெர்சன்டேஜ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்றது தான் பெர்சன்டேஜ் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. பெர்சன்டைல் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னதுன்னா கம்பேரிட்டிவ் மெஷர். கம்பேரிட்டிவ் மெஷர்னா இப்ப இதே டான்செட் எக்ஸாமினேஷனை பர்டிகுலரா எம்சிஏங்கிற கோர்ஸ் எடுத்துக்கோங்க. டான்செட் எக்ஸாம் எம்சிஏ கோர்ஸுக்கு இதே மாதிரி உங்கள மாதிரியே நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அந்த அட்டன் பண்ணவங்களோட ஒரு மெஷர், கம்பேரிட்டிவ் மெஷர் போடுவாங்க. அதுதான் பெர்சன்டைல் ஸ்கோர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பெர்சன்டைல் ஸ்கோர் 95% நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் 95% கிடையாது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா 95% ஆஃப் த பீப்புள்ஸ் விட, அதாவது எக்ஸாம்ஸ் எடுத்தவங்கள விட நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங். சோ அதாவது மத்த கேண்டிடேட்ஸோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியதுதான் பெர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெர்சன்டைல் ஸ்கோரை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஸ்கோர்ட் லோயர் மார்க்ஸ் தேன் யூ. இது நம்மளுக்கு தெரியாது. இது இப்படிதான் கால்குலேட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளோட கம்மியா எடுத்திருக்காங்கன்ற கவுண்ட் நமக்கு தெரியாது. இப்படிதான் ஆனா பெர்சன்டைல் ஸ்கோரை கால்குலேட் பண்ணி நமக்கு அங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்கோர் கார்டு ஃபைனல் டான்செட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்கோர் கார்டுல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இல்ல எவ்வளவு மார்க், ஆக்சுவல் மார்க் எடுத்திருக்கீங்க, பெர்சன்டேஜ் ஸ்கோர் எவ்வளவு, பெர்சன்டைல் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு காம்பாங்க. சோ அதோட மீனிங் இதுதான். சோ இதுல எதுக்கு இப்படி பிடிச்சிருக்காங்க, இது வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா, அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி வச்சுக்கோங்க. பெர்சன்டைல் ஸ்கோர் வந்து ரேங்கிங் பர்பஸ்ல ரொம்ப ரொம்ப நீட் ஆகும். சோ ரேங்க்ல நம்ம முன்னாடி ரேங்க்ல வரணும், ரொம்ப முன்னாடி ரேங்க்ல வந்தோம்னா தான் நமக்கு ஈஸியா அவைலபிளா காலேஜஸ் ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த ரேங்கிங்காக தான் இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் ரொம்ப மஸ்ட். சோ அப்ப அந்த ரேங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரேங்கிங் கவுன்சிலிங்ல வந்து ரேங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ அதுக்கு இந்த பெர்சன்டைல் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நீங்க ஸ்கோர் பண்ணும்போது பெட்டரா ஸ்கோர் பண்ணுங்க. எதுவுமே தப்பா டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதீங்க. அக்யூரேட்டா கரெக்டா தெரியுற ஆன்சர்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ இப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க பெர்சன்டைல் ஸ்கோரை. அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஸ்கோர் உங்களோட கம்மியா எத்தனை கேண்டிடேட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அந்த பர்டிகுலர் எக்ஸாம்க்கு. இப்ப எம்சிஏக்கு ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, ஒரு 5000 கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. சோ அப்ப அதுதான் வந்து இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இப்ப எம்பிஏக்குனா தனியா எம்பிஏக்குன்னு சொல்லி போடுவாங்க இன்டூ 100. இததான் பெர்சன்டைல் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. சோ பெர்சன்டைல் ஸ்கோர் இஸ் வெரி 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 மஸ்ட். அதனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. சோ இப்ப அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஷன் பாப்போம். கோடிங் டிகோடிங் தான். இது நம்ம போன இதுலயே நான் சொல்லியிருந்த மாதிரி இப்படி கோடிங் டிகோடிங் வருதுனாலே லெட்டர்ஸ் ரெப்ரசன்டேஷனை வந்து லெட்டர் ஆஃப் பொசிஷன் வேல்யூ ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். A B C D E அப்படின்ற 5 ஒரு ரோக்கு 5 லெட்டர்ஸ்ங்கிற ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். சோ அப்ப
இதுல என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த பர்டிகுலர் கோட இப்படி கோட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பர்டிகுலர் கோட் வர்றதுக்கு என்ன கோட் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் W அப்படிங்கறதோடைய பொசிஷன் வேல்யூ என்ன, P உடைய பொசிஷன் வேல்யூ என்ன, K உடைய பொசிஷன் வேல்யூ என்ன, X ஓட பொசிஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு தான் இங்க சொல்றேன், இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா 1 2 3 4 5. சோ இதே மாதிரி அடுத்த லெட்டர்ஸ் அப் டு Z வரைக்கும் எழுதிக்கணும் நீங்க. சோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இப்ப இந்த W ஓட லெட்டர் பொசிஷன் வந்து 23, P உடைய லெட்டர் பொசிஷன் வந்து 16. Just a minute. சோ ஒவ்வொரு லெட்டர் உடைய பொசிஷன் வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த மாதிரியான கோடிங் டீகோடிங் ப்ராப்ளம்ஸ்ல K அப்படிங்கிற லெட்டர் உடைய பொசிஷன் வேல்யூ வந்து 11 and then X க்கு வந்து 24. ஓகே, சோ அதே மாதிரி இங்க பாருங்க U உடைய லெட்டர் அப்படிங்கிறது U க்கு என்னது அப்படின்னா 21 அப்படிங்கிறது, N க்கு ஆக்சுவலா 14 and then I க்கு வந்து 9 and then V க்கு வந்து 22. இதுதான் ஆர்டர். சோ நல்லா பாருங்க, இங்க 23 21 வந்திருக்கா, -2 ஆயிருக்கு. திரும்ப 16 to 14 வந்திருக்கு, -2. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா -2ல இருக்கும். சோ -2 இருக்கும். சோ இதுதான் காமன் ரெப்ரசன்டேஷன். அப்ப இதே மாதிரி நம்ம என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ANNA அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா இதோட பொசிஷன் வேல்யூ 1, இதோட பொசிஷன் வேல்யூ 14. சோ அப்ப பொசிஷன் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க -2 போடக்கூடாது, +2 போடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ரிவர்ஸ்ல வருது, இது ரைட் சைடு டைரக்ஷன்ல வருது, லெஃப்ட் சைடு டைரக்ஷன்ல வருது, அதனால. சோ அப்ப இங்க போடும்போது 3 வரும், இங்க +2 போட்டீங்கன்னா 16 வரும், 3. சோ அப்ப 3ங்கிற ரெப்ரசன்டேஷன் C க்கு இருக்கும். சோ அப்ப CC and then 16ங்கிற ரெப்ரசன்டேஷன் P க்கு இருக்கும். சோ அப்ப CPPC தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லா நம்ம இத டீகோட் என்கோடிங், இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியாஸ், ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம். அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. இந்த செகண்ட் क्वेश्चन அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்றத நல்லா க்ளீனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ட நல்லா ரீட் பண்ணணும். டோட்டலி A to F வரைக்கும் 6 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஈச் ஸ்டூடண்ட் ஆப்ட்ஸ் 2 கோர்சஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 2 கோர்ஸ் எடுப்பாங்க. அதுல ஒன்னு வந்து கோர் பேப்பர், இன்னொன்னு வந்து எலெக்டிவ் பேப்பர். அதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான சாய்ஸஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட் எதை கோர் பேப்பரா சூஸ் பண்றாங்க, எதை எலெக்டிவா சூஸ் பண்றாங்கன்னு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரூல்ஸ் நம்ம முதல்ல ஃப்ரேம் பண்ணிக்குவோம். இங்க நான் ஒரு டேபிள் ஃபார்மர்ஸ் போட்டுக்கிறேன். சோ அப்ப A B C up to F வரைக்கும் F. சோ ஸ்டூடண்ட்ஸ போட்டாச்சு. 2 பேப்பர்னு சொல்லிட்டாங்க, ஒன்னு கோர், இன்னொன்னு வந்து எலெக்டிவ் அப்படிங்கிறது. சோ அப்ப இங்க கோர். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ட பாருங்க, D's elective is max and 3 other student. D's elective max கொடுத்துட்டாங்க. அப்ப Dங்கிற ஸ்டூடெண்டோட எலெக்டிவ் என்ன இருக்கு, மேக்ஸ்னு இருக்கு. சோ இத ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரெப்ரசன்டேஷன் எழுதுங்க, ஏன்னா இத ஃபாலோ அப்ல 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து இங்க 3 other students அவ கோர் கோர்ஸ் நம்மளால இப்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. அடுத்த ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா E and F have chemistry as one of their subject கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, Eங்கிற ஸ்டூடெண்ட் Fங்கிற ஸ்டூடெண்ட்டும் கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட்ட ஒரு சப்ஜெக்ட்டா வச்சிருக்காங்க. அது எய்தர் கோரா இருக்கலாம், எலெக்டிவா இருக்கலாம். அத அங்க மென்ஷன் பண்ணல. சோ ஸ்டில் இது கன்ஃபியூஷன் நமக்கு. சோ அதனால அத நம்ம இங்க ஸ்டாப் பண்ணி வச்சுப்போம். ஓகே, சோ அப்ப இந்த தேர்ட் இது பாருங்க. அப்ப செகண்ட் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, இப்ப அதனால பெண்டிங்ல வச்சுக்குவோம். தேர்ட் பாருங்க, F's கோர் கோர்ஸ், F உடைய கோர் கோர்ஸ் வந்து பிசிக்ஸ் னு கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. சோ அப்ப F உடைய கோர் கோர்ஸ் என்னது, பிசிக்ஸ். அதே நேரத்துல அடுத்து பாருங்க, which is elective for both C and E. C க்கும் E க்கும் அதே பேப்பர் வந்து எலெக்டிவா இருக்கு. அப்ப C உடைய எலெக்டிவ் வந்து பிசிக்ஸ், E உடைய எலெக்டிவ் வந்து பிசிக்ஸ். ஓகே, சோ அப்ப இந்த ஸ்டேட்மென்ட்ல இருந்து நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஸ்டேட்மென்ட்ட கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க இந்த ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் அகைன் பாருங்க, E and F have chemistry as one of their subject னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க F க்கு ஆல்ரெடி பிசிக்ஸ் வந்துருச்சு. அப்ப கெமிஸ்ட்ரி கண்டிப்பா என்னவா இருக்க போகுதுன்னா எலெக்டிவா இருக்க போகுது. சோ அப்ப இந்த ஸ்டேட்மென்ட்ல ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. சோ E க்கு அதே மாதிரி E க்கு எலெக்டிவ் பிசிக்ஸா இருக்கிறப்ப கோர் வந்து கெமிஸ்ட்ரியா இருக்கு. சோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மென்ட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்து பாருங்க, இத மட்டும் நீங்க கரெக்டா ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா 5 क्वेश्चनக்கு கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, இதுக்கு ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கோங்க.
அடுத்து மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ஏ சப்ஜெக்ட் அஸ் கோர் அண்ட் எலெக்டிவ்னு கொடுத்துட்டாங்க டைரக்ட் இது. சோ ஏ உடைய கோர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, மேத்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஏ உடைய எலெக்டிவ் வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. 2 3 4 ரெப்ரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க பயாலஜி இஸ் an elective of only one of them அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, ஏ ஓட எலெக்டிவ் இங்கிலீஷ், பிக்கு எலெக்டிவ் இன்னும் கொடுக்கல நம்ம. சாரி இது கோட் நல்லா போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பிக்கு எலெக்டிவ் இன்னும் கொடுக்கல. சி ஓட எலெக்டிவ் பிசிக்ஸ், டி ஓட எலெக்டிவ் மேக்ஸ், இ ஓட எலெக்டிவ் பிசிக்ஸ், எஃப் ஓட எலெக்டிவ் கெமிஸ்ட்ரி. அப்ப இங்க கண்டிப்பா ஒரே ஒரு எலெக்டிவ் தான் பேலன்ஸ் இருக்கு. அவங்களும் கொடுத்திருக்கிறது பயாலஜி இஸ் an elective of only one of them கொடுத்திருக்காங்க. சோ அப்ப பி தான் கண்டிப்பா, பி ஓட எலெக்டிவ் தான் பயாலஜி அப்படிங்கிறது. சரி, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க the only female student is the one who has maths as an elective paper and English as an core paper அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரே ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ல ஒரே ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்டோடைய அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்டோட எலெக்டிவ் என்ன இருக்குன்னா மேக்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. இப்போ எலெக்டிவ்ல பாருங்க இங்கிலீஷ், பயாலஜி, பிசிக்ஸ், மேக்ஸ். மேக்ஸ் வந்து டிக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா டி தான் ஃபீமேல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்களுடைய கோர் கோர்ஸ் என்னவா இருக்குன்ட்டாங்க, இங்கிலீஷா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப அடுத்து இப்ப பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. லாஸ்ட் 6th ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, 3 other students have a core course. அதாவது டி ஓட எலெக்டிவ் மேக்ஸ் அண்ட் 3 other students have as a course. மேக்ஸ் தான் மத்த ஸ்டூடெண்ட் வந்து கோர் கோர்ஸா வச்சிருக்காங்க. அப்ப கோர்ல மேக்ஸ் வந்து ஏக்கு இருக்கு, அதே மாதிரி பிக்கும் கோர்ல மேக்ஸ், சிக்கும் கோர்ல மேக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஒரு டேபிள் ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க क्वेश्चन வாசிங்க, who is the female student ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இங்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட் என்ன நம்ம சொல்லிரலாம், டிங்கறத ஃபீமேல் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட் is one who has maths as an elective. டி மட்டும் தான் எலெக்டிவ்ல மேத்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா தான் ஃபீமேல் ஸ்டூடெண்ட். சோ இப்படி டேபிள கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க தேர்ட் क्वेश्चन பாருங்க, what is the core course of C? C உடைய கோர் கோர்ஸ் என்ன, இந்த டேபிள்ல பாருங்க. C உடைய கோர் கோர்ஸ் வந்து மேத்ஸ். சோ இந்த டேபிள ஃப்ரேம் பண்ணனா டக்கு டக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க fourth one, which of the following has same course set as that of F? F மாதிரியே ஒரே மாதிரியான கோர்ஸ் செட் யார் வச்சிருக்கா அப்படிங்கறத கேக்குறாங்க. சோ அப்ப இங்க பாருங்க F வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சிருக்காங்க, அதே மாதிரி இருக்கிறது வந்து E மட்டும் தான் இருக்கு. கோர் எலெக்டிவ் பிரச்சனை இல்ல, அவங்க அதை மென்ஷன் பண்ணல. சோ அதே மாதிரி இருக்கிறது E தான் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வச்சிருக்காங்க. சோ அப்ப ஆன்சர் வந்து இங்க E. அடுத்த क्वेश्चन, who among the following have maths as the core course? அந்த மொத்தத்துல யாரெல்லாம் மேத்ஸ் கோர் கோர்ஸா வச்சிருக்காங்க, ஆக்சுவலா A B C. சோ இந்த மூணு ஸ்டூடெண்ட் தான் வச்சிருக்காங்க. சோ அப்ப ஆன்சர் வந்து A B and C. அடுத்த क्वेश्चन, who has taken the course of biology? பயாலஜி கோர்ஸ் எடுத்துக்கிறது வந்து only one B. சோ இப்படி தான் நீங்க இந்த மாதிரியான கோர்ஸ், இந்த மாதிரியான क्वेश्चंसும் அதிகமா வரலாம் அனலிட்டிக்கல் ரீசனிங்ல. இதெல்லாம் ஈஸி ஸ்கோரிங் ஏரியாஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சீதா, ரீதா, கீதா and லதா are 4 sisters. ஒரு 4 sisters கொடுத்திருக்காங்க. If the following statements are all true, who among them is the youngest அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கிற இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதுல யார் வந்து இருக்கிறதுலே சின்ன 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 பர்சன், ஐ மீன் ஏஜ் வைஸ்ல யார் வந்து யங்கர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சீதா இஸ் தி ஓல்டஸ்ட். கண்டிப்பா அப்ப ஓல்டஸ்ட்னா சீதா தான் எல்டர். சோ அப்ப இது கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது. ஐ மீன் சீதா ஆப்ஷன்ல வர வாய்ப்பே கிடையாது. அடுத்து பாருங்க, கீதா இஸ் நாட் தி யங்கஸ்ட் கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்ப ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் படி கீதாவும் யங்கஸ்டா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. சோ அப்ப லதாவோ இல்ல ரீட்டா அண்ட் லதாவா இருக்கலாம். இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லதா இஸ் நாட் த ஓல்டஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கீதா இஸ் யங்கர் டு ரீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரீட்டா வந்து யங்கர், கீதா வந்து எல்டர் when compared to ரீட்டா. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா சீதா is greater than கீதா, கீதா is greater than ரீட்டா, and then ரீட்டா is greater than லதா. சோ அப்ப இருக்கிறதே யார் யங்கஸ்ட் அப்படின்னா லதா தான் யங்கஸ்ட். சோ அப்ப ஆன்சர் வந்து லதா. இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ். அடுத்து பாருங்க 8th one பாருங்க, consider the following statements. இது வந்து weight comparison. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஹரி அப்படியே ஹச்சா வச்சுக்கோ நம்ம. ஹரி வெயிட்ஸ் லெஸ் தென் குரு, ஹரி வெயிட்ஸ் லெஸ் தென் குரு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஹரி வெயிட்ஸ் மோர் தென் மனோ.
அடுத்து மனோ வெயிட்ஸ் த லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இங்க மனோ ஆல்ரெடி வந்துட்டாங்க. சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், குரு வந்து குரு தான் இருக்கலே வெயிட், ஹரியோட அதிகமான வெயிட், ஹரி வந்து மனோவோட அதிகமான வெயிட். அப்ப மனோ வந்து லீஸ்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா. அப்ப என்ன ஃப்ரேம் பண்ண முடியுதுன்னா 1 and 2 வச்சு என்னால ஒரு கன்க்ளூஷன், தேர்ட் கன்க்ளூஷனை ஃப்ரேம் பண்ண முடியுது. சோ அதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். சரியா? இப்படியும் கேட்கலாம். அடுத்த 9th சம் பாருங்க, இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். சோ அப்ப இந்த இதுல பாருங்க, at IPL matches Peter was sitting in seat 102. அப்ப பீட்டர் வந்து 102 சீட்ல இருக்காரு. Maria was sitting in the second seat right of Peter. அப்ப மரியா வந்து செகண்ட் சீட்ல, அதாவது பீட்டரோட ரைட்ல செகண்ட் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. பீட்டர் 102னா அப்ப ரைட்ல செகண்ட் சீட்னா 104. ஓகேவா? சரி. Tom was sitting in the seat to the left of Peter. So to the left of Peter னா டாம் வந்து பீட்டரோட லெஃப்ட்ங்கறப்ப 101ல உட்கார்ந்திருக்காரு. அடுத்து Max was sitting right to Peter at 106 னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப Max வந்து 106ல உட்கார்ந்திருக்காங்க. Max was sitting right to Peter at 106. பீட்டரோட ரைட்ல தான் மரியா இருக்காங்க. அப்ப மரியாவை தாண்டி தான் Max இருக்காங்க. இப்ப கேள்வி என்ன, ஜான் in the middle of Max and Maria. ஜான் எங்க இருக்காங்கன்னா மேக்ஸுக்கும் மரியாவுக்கும் மிடில்ல இருக்காங்க. அப்ப அந்த சீட் நம்பர் என்ன, 105. சிம்பிளான கொஸ்டின், ஈஸியா அப்படி ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளால. கொஸ்டினை ரீட் பண்ணி மட்டும் கரெக்டா இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இது டோட்டலா ராங் ஆயிரும். சரியா? ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. அடுத்து பாருங்க 10th கொஸ்டின், which is the most important part of a book அப்படின்னு கேட்கும்போது இது வந்து அனாலிட்டிக்கலா யோசிக்கணும். ஏன்னா புக் வந்து எஜுகேஷன் ரிலவெண்டாவும் வரும், நாலேஜ் ரிலவெண்டாவும் வரும், புக்குள்ள இமேஜஸ் இருக்கும், பேஜஸ் இருக்கும். ஆனா எது இம்பார்ட்டன்ட் பார்ட்னா பேஜஸ் தான் இம்பார்ட்டன்ட். பேஜஸ் இல்லாம புக்கே கிடையாது. ஒரு புக் எம்டியா இருக்க முடியாது. பேஜஸ் இருந்தாதான் புக்கே. சோ அதனால இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பேஜஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ரீசனிங்ல பார்ட் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஈஸி ஸ்கோரிங் ஏரியாஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். அண்ட் தென் மோர் இம்பார்ட்டன்ட், நாளைக்கு அதாவது 16th வந்து நமக்கு என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆகுது. சோ ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கே ஃபர்ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப லாஸ்ட் டிலே பண்ணாதீங்க, லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாதீங்க, வேகமா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.